Hi friends, welcome to Tamil Online Tips. இந்த வீடியோவில் மேஜிக் ஸ்டுடியோவில் இருக்கிற மிச்சம் 3 ஆப்ஷனையும் பார்ப்போம். டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ கடைசி வரலையும் பாருங்கள். ரொம்ப அவசியமான வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ். டைம் வேஸ்ட்னா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லெட்ஸ் டைவ் இன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திரும்ப கேன்வாவுடைய ஹோம் பேஜில் இருக்கிறோம். ஹோம் பேஜில் இருந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுவோம். சேம் நம்ம அதே அந்த யூடியூப்னுடைய தம்ப்நெயில் டிசைன் இருக்கு இல்லையா, அந்த 12805/720 அதே கிளிக் பண்ணுவோம், அதே க்ரியேட் பண்ணுவோம். ஆயிடுச்சா? பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் இப்படி ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நம்ம சில இமேஜுகளை போட்டு அதிலேருந்து டெக்ஸ்ட் எப்படி கிராப் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆயிடுச்சா? இப்போ நான் இதுக்குன்னு சொல்லிவிட்டு கூகுளிலேருந்து சில இமேஜுகள் எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். அப்லோட்ஸுக்கு போவோம். அப்லோட்ஸ் போய்ட்டு இந்த மாதிரி சில இது உள்ளது இங்கே பாருங்கள், இதை எடுப்போம். இதில் இப்போ டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எந்த காரணத்துக்கு முன்னாடி ஹைலைட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இதில் இதெல்லாம் டெக்ஸ்ட் இல்லை, இதெல்லாம் சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ். ஓகே, இது இந்த சோஷியல் மீடியா ஆட்ஸ் அப்படிங்கிறது டெக்ஸ்ட். இப்போ இதை நம்ம கிராப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, எடிட்டு போங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான விஷயம். ஆக்சுவலாக மேஜிக் கிராபை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. கிளிக் பண்ணுறது, ஆல் டெக்ஸ்ட் பண்ணுறது. ஆல் டெக்ஸ்ட்டுக்கு இது நிறைய டெக்ஸ்ட் இல்லை, அதனால் கிளிக் பண்ணுற டெக்ஸ்ட்டை இதிலேருந்து பண்ணுவோம். அடிச்சா கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ண உடனே இங்கே அது ஹைலைட் ஆகிடுச்சு. இது டெக்ஸ்ட்டு. இப்போ அதை கிராப் பண்ணுவோம். இப்போ அது கிராபிங் நடக்குது. எப்படி ஒரு 50 to 60 செகண்ட்ஸ் ஆகும், ஒரு நிமிஷத்துக்குள்ளார எடுக்கும். அதை கிராப் பண்ணி வைக்கும். அதை செப்பரேட் பண்ணிடும். இந்த இதில் இமேஜில் இருந்து அதை செப்பரேட் பண்ணிடும். ஓகே, இந்த ஆயிடுச்சு. இப்போது இந்த ஃபோட்டோ தனியாக, இது தனியாக ஆகிடுச்சு, இந்த டெக்ஸ்ட் தனியாக ஆகிடுச்சா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஆயிடுச்சா? ஃபேஸ்புக் ஆட்ஸ்ன்னு மாற்றலாம். ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படின்னு மாற்றலாம். இதனுடைய சைஸை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, மேலே சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை பண்ணி சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்களா, அப்படியே ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இதை நீங்கள் கேபிட்டல்ஸ் பண்ணலாம். இதை கேபிட்டல் பண்ணோம்னா இங்கே போகணும். இங்கே பார்த்தீங்களா, ஃபேஸ்புக் கேபிட்டல் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் எல்லோ இல்லை வேறு ஏதாவது கலர், எல்லோ கலர் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, எல்லோ ஆகிடுச்சு. இல்லை ரெட் கலர் டெக்ஸ்ட் பண்ணிடலாம். பிளாக் பண்ணணும், பண்ணிடலாம். எனிதிங் கேன் பி டன். ஓகே, அப்படியே அந்த ஃபாண்ட்னுடைய ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். இது நிறையா ஃபாண்ட் இருக்குது இங்கே. ஆயிடுச்சு இல்லையா? த லீக்ஸ் பாட்டுன்றது இது சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இது இன்னொரு தடவை ஹைலைட் பண்ணிக்கணும். அது அப்படி பண்ணிவிட்டு ஓகே, இந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த லீக்ஸ் பாட்டன் பண்ணணும். ஓகே, லீக்ஸ் பாட்டன் தான் இருக்குது முதல்ல நினைக்கிறேன். இப்போ ஹரிசோன் பண்ணோம்னா ஹரிசோன் பண்ணலாம். இல்லை ஒலிவேட் அது பண்ணோம்னா அதை பண்ணலாம். எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இவ்வளவு ஆப்ஷனும் நமக்கு அந்த மேஜிக் டெக்ஸ்ட் கிராப்லேருந்து கிடைக்கும். ஓகே, இன்னொரு இமேஜ் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் பார்க்கலாம். ஆயிடுச்சா? இந்த ஆட் பார்த்தீங்களா, இது டெக்ஸ்ட்டு செப்பரேட்டாகவே இருக்குது. இப்போ இந்த ஒரு பொண்ணுடைய படம் பார்ப்போம். இந்த பொண்ணுடைய படத்தை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்படி பண்ணிக்கிட்டு நம்ம பொண்ணுடைய இதில் 2-3 டெக்ஸ்ட் இருக்குது. எத்தனை இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ இந்த ஆப்ஷனை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், திரும்ப அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கிராப் ஆல் டெக்ஸ்ட், அதில் போய் பார்ப்போம். ஆயிடுச்சா? இதில் பார்த்தீங்கன்னா இது கிளிக்கு, இது ஆல் டெக்ஸ்ட். இந்த ஆல் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன, இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே ஹைலைட் ஆகிடும். கிராப் அதுக்கு ஒரு 50 செகண்டு இல்லை ஒரு நிமிஷம் ஆகும். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்ஸ்ட்டு கிராப் ஆகிருக்கு. அங்கே பாருங்கள், இன்னொரு டெக்ஸ்ட் இங்கே கீழே இருந்து அதுவும் கிராப் ஆகிருக்கு. இப்போ இதில் எல்லாம் எதுவும் இல்லை, டெக்ஸ்ட் கிராப் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் இல்லை, அதனால ஆகலை. இப்போ இந்த டெஸ்ட்டை நீங்கள் செப்பரேட்டாக பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட்டை நீங்கள் செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் முதல்ல பண்ண மாதிரியே எல்லாம் பண்ணி இதில் பார்க்கலாம். ஓகே, இது ஆயிடுச்சு மேஜிக் டெக்ஸ்ட் கிராப். ஓகே, இப்போ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நார்மலாக திரும்ப வருவோம். ஓகே, ஓகே.
இப்போ ஒரு இமேஜை எடுத்துக்கிடுவோம். ஏதாவது ஒரு இமேஜ் வந்து வித் சம் சப்ஜெக்ட்ஸ். இப்போ அப்லோடில் போயிட்டு நான் சில இமேஜுகள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்லோட் ஃபைல்ஸ். இங்கே வந்து உமன் வித் ஃப்ளவர், ஆட் இமேஜ் ஆகிடுச்சு. அதுதானே, இது ரெண்டையும் வந்து கிராப் பண்ணுவோம். ஓகே, இது ரெண்டையும் அப்லோட் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு பொண்ணு கையில் வந்து என்ன வச்சுருக்கு, ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கு இல்லையா? ஓகே, பொக்கே. இந்த பொக்கேயில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மேஜிக் எடிட்டுக்கு போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து மேஜிக் எடிட். இந்த எடிட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த எடிட் பண்ணுறதுக்கு ப்ரஷ் ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம், சுமாரான ப்ரஷ்ஷாக ஆயிடுச்சா. இதை வந்து ஹைலைட் பண்ணுவோம், இந்த ஃப்ளவரை வந்து ஹைலைட் பண்ணுவோம். இந்த ஃப்ளவரு வித் இந்த அப்படியே இந்த பொக்கே இருக்கு இல்லையா, கம்ப்ளீட்டாக வந்து ஹைலைட் பண்ணுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், வேறு எதையும் போய் டச் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இமேஜில் வந்து வித்தியாசம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, இந்த பொக்கை கையில் பிடிச்சி கன்னத்தோடு வச்சுக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த கன்னத்தையெல்லாம் எரேஸ் பண்ணிடக்கூடாது, இல்லை எடிட் பண்ணிடக்கூடாது. ஆயிடுச்சா? இப்படி பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் எல்லாம் கம்ப்ளீட்டாக இப்படி வந்துட்டு கொஞ்சம் ஆயிடுச்சு அந்த பக்கம், பார்க்கலாம் என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆயிடுச்சு இல்லையா? இதை வந்து இப்படி ஹைலைட் பண்ணிவிட்டு இப்போது ஓகே, ஓகே, இது ஹைலைட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பொக்கேயில் கம்ப்ளீட்டாக நம்ம ரெட் ரோஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? பொக்கேயில் பக்கெட் சாரி பக்கெட் வித் ரோசஸ், ரெட் ரோசஸ். ஓகே, கண்டினியூ பண்ணுறோம், அதை ஜென்ரேட் பண்ணுறோம். எப்படி பண்ணதுன்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது உங்களுக்கு. இதை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக நல்ல மாதிரியாக பண்ணலாம். பார்த்தீங்களா? வித் ரெட் ரோசஸ் பொக்கேனுடைய இதே மாறிடுச்சு. முதல்ல இருந்தது வேறு. இப்போ இது வந்து 4 இமேஜ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த 4 இமேஜில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, இதுதான் மேஜிக். பார்த்தீங்களா? இதை பார்த்தீங்களா? இது எல்லாமே 4மே வித்தியாசமானது. இந்த 4 ஆப்ஷனும் இப்படி நீங்கள் இது போல் எந்த ஒரு இப்போ ஒரு ரூமில் வந்து ஒரு ஹாலில் வந்து இப்போ இங்கே வந்து போங்க, ஃபோட்டோஸில் போங்க. ஆயிடுச்சா? இது வேண்டாம், இது வந்து அன்டு பண்ணிடுவோம், இது வந்து டெலீட் பண்ணிடுவோன்னே வச்சுக்கோங்க. இல்லை அடுத்து டன் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுவோம், இதை எடுத்துருவோம். இந்த இமேஜை எடுத்துகிட்டு இங்கே போவோம். நம்ம கேன்வாவில் இருக்கிற ஃபோட்டோஸில் போயிட்டு ஒரு உமன் கேர்ள் வித் ஃப்ளவர் அப்படி ஒரு ஃபோட்டோ நம்ம தேடுவோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இங்கே இது கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த பாப்பா, ரைட்டா? இந்த பாப்பா கையில் ஒரு பூவை பிடிச்சிட்ருக்கு. இதை வந்து இப்போ எடிட் பண்ணுவோம். இதுக்கு வந்து வேறு ஏதாவது நம்ம கையில் கொடுத்து பார்ப்போம். ஆயிடுச்சா? மேஜிக் எடிட்டுக்கு போவோம். இந்த கிளிக் இருக்கு இல்லையா, இந்த கிளிக்கை கிளிக் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஆஹா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கூடவே இந்த இதை கூட நம்ம கிளிக் பண்ணிடுறோம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து டைப் பண்ணுறோம். என்ன இருக்கணும்னு டைப் பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக இந்த ஒயிட் ரோசஸ் வேணும்னு டைப் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஜென்ரேட் பண்ணுறோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கிளிக் பண்ணியிருக்கிறோம். இப்போ முதல்ல வந்து அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணோம், இப்போ இதை வந்து கிளிக் பண்ணியிருக்கிறோம்.
இப்போ இதில் வந்து ஒரு 4 இமேஜ் அது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அங்கே பாருங்கள், ஒயிட் ரோசஸ் இருக்குது, இந்த மாதிரியும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. இது 4 ஃபோட்டோவிலையும் 4 இமேஜ்லேயும் 4 மாதிரியான இமேஜ் உங்களுக்கு இது பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் எது வேணுமோ அதை வந்து வச்சுக்கிறலாம், யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, இது ஆகிடுச்சு மேஜிக் எடிட், டன் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா நமக்கு, என்னது மேஜிக் எக்ஸ்பேண்ட், அதை பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு இப்போ இந்த க்ரியேட்டிவ் இது செலிப்ரிட்டி, இது ஏதோ ஹாலிவுட் செலிப்ரிட்டி ஆகிடுச்சா. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எடுத்து நம்ம இதில் வைக்கும்போது அதனுடைய சீனரிஸ்லாம் மாறிடும். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து ஓகே அப்படியே வச்சுக்கிறோம். அப்படி வச்சுட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எடிட்டுக்கு போகிறோம். எடிட்டுக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் எக்ஸ்பேண்ட் இருக்கும். இதில் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் வேணும் அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இதில் பண்ணணுமா, இந்த மாதிரி உள்ளதில் பண்ணணுமா, ஃபுல் பேஜ் பண்ணணுமா, இல்லை வந்து ஏதாவது இதில் சைஸில் பண்ணணுமா, ஆயிடுச்சா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி பண்ணணுமா, இந்த மாதிரி உள்ள வெர்டிக்கல் இதில் பண்ணணுமா, எப்படி வேணுமோ அந்த சைஸில் கிளிக் பண்ணிக்கிறலாம். நான் வந்து இப்போ யூடியூப் தம்ப்நெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதுக்குள்ளான வந்து இப்படி இருக்கும். ஆயிடுச்சு இல்லையா, அதுதான் சைஸ் இது. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே இப்போ எடிட்டுக்கு போயிட்டு ஓகே நவரிகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம், ஃபுல் பேஜ். இந்த ஃபுல் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஆயிடுச்சா. இப்போ இங்கே வந்து எக்ஸ்பேண்டை கிளிக் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணணும். ஒரு 4 இமேஜுக்கு உண்டான ஸ்பேஸ் இங்கே ரெடியாக இருக்குது, பண்ணிக்கிட்டு இருக்குது. 4 இமேஜ் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இமேஜை முதல்ல கவனிச்சிருப்பீங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அந்த இமேஜினுடைய பிக்சல் அந்த இது உடையாமல் அப்படியே அந்த ரூம்னுடைய இதை மாத்திரம் இது பண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 4 இதில் ஃபோட்டோவிலையும் எவ்வளோ அழகாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதே நீங்கள் வந்து ஒரு வெர்டிக்கல் இதில் பண்ணலாம், ஒரு ஃபேஸ்புக் இதில் 1024x1024 அந்த ஸ்கொயரில் பண்ணலாம். ஆயிடுச்சா, ரைட், இது ஆயிடுச்சு. இப்போது மேஜிக் எக்ஸ்பேண்ட். ஓகே, நம்ம சாதாரணமாக ஆயிடுச்சா, டன் பண்ணுங்கள். டன் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் எடுத்து நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் இமேஜ் இல்லை, நீங்கள் கூகுளில் எடுத்தது இல்லை. இப்போது இது வந்து மாறிடுச்சு, காப்பிரைட் ஃப்ரீ உங்களுடைய இமேஜ், அதை வந்து கேன்வா பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே நான் பார்த்துட்டிங்க 3 இதையும். மேஜிக் எடிட் பார்த்தீங்க, மேஜிக் டெக்ஸ்ட் கிராப் பார்த்தீங்க, மேஜிக் எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்க. மேஜிக் ஸ்டுடியோவை கம்ப்ளீட்டாக போன வீடியோவிலும் இந்த வீடியோவிலும் பார்த்துட்டோம். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அதை என்னென்னலாம் பண்ணலாம். இன்னமும் நீங்கள் சொந்தமாக கேன்வாவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்கள் இஷ்டம் போல் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஆயிடுச்சா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ளே வித் இட். ஒன்றும் ஆகாது, எதுவும் ஆகாது. நீங்கள் எவ்வளோ பண்ணி இப்படி பண்ணால் ரீடு அண்டு பண்ணிகிட்டே வரலாம், இல்லை ரீடு பண்ணிகிட்டே வரலாம். அதனால் நீங்கள் பண்ண எந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து வேஸ்ட் ஆகாது. அதனால் ப்ளே வித் இட் அண்ட் கெட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களால் முடிஞ்ச வரையிலையும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல கிராஃபிக் டிசைனராக ஆகுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மிச்சம் இருக்கிற 3 ஆப்ஷனையும் பார்த்தீங்க. மேஜிக் கிராஃப் டெக்ஸ்ட் பார்த்தீங்க, மேஜிக் எடிட் பார்த்தீங்க, மேஜிக் எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்க. இன்னமும் இதில் நிறைய நீங்கள் ப்ளே அரவுண்ட் இட். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. ஒன்று பண்ணிவிட்டு அது இது ஐயோ தப்பாகிடுச்சுன்னு கை காலெலாம் உதற வேண்டிய அவசியமாக இல்லை. நீங்கள் நல்ல இமேஜே போட்டு என்ன பண்ணலாம், ரீடு அண்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆயிடுச்சு இல்லையா. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் சொல்லித்தரேன். ஆயிடுச்சு இல்லையா. இது வரலையும் வீடியோ கடைசி வரலையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறந்துடாமல் இந்த வழக்கமாக சொல்கிற அதே டைலாக் தான். நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது மாத்திரமில்லை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நாலேஜ் ஷேரிங். கண்டிப்பாக இதனால் ஒரு 4 பேர் வந்து இதாகிறாங்க அப்படின்னா அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.